ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புளியோதரை மிக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். இதில் இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 3 சேர்த்துக்கலாம். இதுவே எனக்கு காரம் கரெக்டாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 10லேருந்து 13 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். கலர் இந்த அளவுக்கு மாறி வரணும். கலர் இந்த அளவுக்கு மாறி இருக்க பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து புளியோதரை செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வறுக்காத வேர்க்கடலையில் எண்ணெயில் நல்லா இப்படி வறுத்து விடுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் ஒரு 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். புளி தண்ணி கொஞ்சம் கெட்டிமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு முறை நல்லா கலந்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு இது ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 1 மாதம் ஆனால் கூட கெடாது. இப்போ இதை சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். சாதம் நல்லா ஆறினக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சாதத்தை பரப்பி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியோதரை மிக்ஸில் சேர்த்துட்டு கையால் பட்டும் படாத மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு முறை புளியோதரை சாதம் இப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.